ரீசெண்டா ரொனால்டோவோட ஒரு வீடியோ பார்த்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பாரு. ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜெட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ அதோட காசு வந்துட்டு ஜெட்டுனாலே உங்களுக்கே தெரியும், அதோட விலை ரொம்ப அதிகம். அப்போ அதோட அமௌண்ட் எல்லாம் யோசிக்கும் போது அவங்க அம்மா வந்துட்டு ஞாபகம், சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாமா, அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரம், அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் நடந்தே வருவாங்க. அதுவும் வெயில் மழை எல்லா டைம்லயும் ஒரு கார் இருக்காது, ஒரு பஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த டைம்லயும் அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எப்பயுமே நடந்துதான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த சின்ன வயசு ஞாபகத்தை எல்லாம் நினைச்சிட்டு அவரு ஒரு ஜெட்டு வாங்காம 100 ஸ்கூல் பஸ், அதுவும் போர்ச்சுகல்ல இருக்க கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த 100 பஸ்ஸையும் வாங்கி அந்த 100 பஸ்ல அந்த குழந்தைகள் போற சந்தோஷத்தை பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. அதை பார்த்தப்போ அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. இதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்டு ரொம்ப ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொனால்டோ சொன்ன ஒரு வார்த்தை, அப்போ ரொனால்டோ சொன்னது என்னன்னா, வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான ஜெட்டுன்னு அவர் நினைச்சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.